பூதம் நீ மாறிய பூதம் கலக்கிற மச்சி. பூதராணி கர்ப்பமாக இருக்கிறாள். அலாவுதீனுக்கு பேரன் பிறக்க போகிறான். பிறக்கட்டும். அந்த மகிழ்ச்சியுடன் தன் பிறந்தநாளையும் சேர்த்து கொண்டாட போகிறான். கொண்டாடட்டும். அன்று அரசவைக்கு வருவோருக்கு எல்லாம் இல்லை என்று சொல்லாமல் எல்லாம் கொடுப்பதற்கு ஏற்பாடாயிருக்கிறதாம். இருக்கட்டும். முதன்மை அமைச்சரே, தங்களுடைய பேச்சில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாக தோன்றுகிறது. ஏதாவது பெரிய திட்டம் வைத்திருக்கிறீர்களா? ஆமாம், வைத்திருக்கிறேன். பூதலோகத்தில் அலாவுதீன் கொண்டாட போகும் கடைசி பிறந்த நாள் விழா இது. முடிந்தால் விழா சிறக்க உங்கள் முழு ஒத்துழைப்பை அலாவுதீனுக்கு அளியுங்கள். தங்கள் திட்டம்தான் என்ன? அறிய ஆவலாக உள்ளோம். தாங்கள் சொன்னதுதான். இவ்வளவு நாள் உறவாடி முடிந்தாகிவிட்டது. இனி கெடுக்க வேண்டியதுதான். எப்படி? பிறந்த நாளன்று கேட்பதெல்லாம் கொடுக்க போகிறான் என்று சொன்னீரே, நானும் அவனிடமிருந்து கேட்டே பெறப்போகிறேன். பூதலோகத்தில் உள்ளதை கேட்டால் தருவான், பூதலோகத்தையே கேட்டால் அவன் எப்படி தருவான்? இந்த எண்ணம் கொஞ்சம் அதிகப்படியாகத்தான் தோன்றுகிறது. நான் கேட்கப் போவது அவன் அன்பை, அவன் சந்தோஷத்தை. பிறந்த நாள் சந்தோஷத்தில் திளைக்கும் அலாவுதீன் நான் கேட்பதற்கு தயங்காமல் சம்மதிப்பான். பிறகு இந்த பூதலோகத்தை அவன் எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை, அது தானாகவே என் கைக்கு வந்துவிடும். ஏதோ சொல்கிறீர்கள், ஆனால் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்றுதான் புரியவில்லை. புரியாமல் சொல்வதும் புத்திசாலித்தனம். நல்லதை 4 பேரோடு செய், தீயதை தனியாக செய். இது பூலோக வாக்கு. காற்றுக்கும் காதுண்டு. அதனால் தான் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கிறேன். என் நண்பன் அப்துல்லா எலும்பை உருக்கி உருவாக்கிய இந்த தாயக்கட்டை பிறந்த நாள் பூத விளையாட்டில் என் பூதலோகத்தை எனக்கு மீட்டுக் கொடுக்கும். அலாவுதீன் ஆட்டம் பிறந்த நாளோடு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். பூதகுல பேரரசர் அலாவுதீன், பூதவுலக பேரரசர் அலாவுதீன். அமைச்சர் அவர்களே, சபையை ஆரம்பித்து தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் மன்னருக்கு பிறந்த நாள். இதை நாமும் இந்த பூத உலகமும் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த சந்தோஷம் இன்று மட்டுமல்லாமல் என்றைக்கும் நீடிப்பதற்காக மன்னர் சில தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார். அவற்றை இந்த சபையில் நான் அறிவிப்பதற்கு மிகவும் பெருமைப்படுகிறேன். மன்னா, தீர்மானம் 1. இன்று முதல் நாட்டில் உள்ள ஏழை மக்களுக்கு தினந்தோறும் இலவசமாக அன்னதானம் வழங்கப்படும். தீர்மானம் 2. வீடில்லாதவர்களுக்கு உடனடியாக அவர்கள் வசிப்பதற்கு வீட்டு மனை வழங்கப்படும். தீர்மானம் 3. மாதம் ஒரு முறை அனைவருக்கும் புது உடுப்பு வழங்கப்படும். தீர்மானம் 4. இருட்டு உலகில் அடைக்கப்பட்டிருக்கும் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். முதன்மை அமைச்சரே, அலாவுதீன் எல்லோரிடமும் நல்ல பெயர் எடுக்க பார்க்கின்றார். போகிற போக்கை பார்த்தால் இருட்டு உலகத்திலிருந்து விடுதலையாக போகும் உங்கள் நண்பன் அப்துல் நேராக அலாவுதீனிடம் சென்று சரணடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அலாவுதீன் இருட்டு உலகத்தில் இருக்கும் எல்லோருக்கும் விடுதலை அளிக்கப் போகிறான். ஆனால் நான் அலாவுதீனை மட்டும் இருட்டு உலகத்துக்குள் தள்ளப் போகிறேன். இந்த இரண்டுமே குறுகிய காலத்தில் நடக்கப் போகிறது. பொறுத்திருந்து வேடிக்கை பார். இந்த தீர்மானங்களை தவிர மக்களின் தனிப்பட்ட வேண்டுதல்களையும் மன்னர் உடனுக்குடன் நிறைவேற்றி வைக்க சம்மதம் தெரிவித்திருக்கிறார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் மற்றற்ற ஆதரவும் அன்பும் என்னை மகிழ்ச்சியில் திளைக்க செய்கிறது. இந்த ஆதரவையும் அன்பையும் என்றும் எனக்கு வழங்குவீர்களா? வழங்குவோம், வழங்குவோம். நன்றி.
எல்லோரும் விருந்து மண்டபத்திற்கு சென்று விருந்தருந்துங்கள். மாலை மைய மண்டபத்தில் நடக்கும் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். சபை கலையலாம். அலாவுதீன், ச்சே, மன்னிக்கவும் மன்னா. நீங்கள் என்னை அலாவுதீன் என்றே கூப்பிடலாம். என் வாழ்க்கையில் இந்நாள் ஒரு பொன்னாள். மனமெல்லாம் மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி. எனக்கு இந்த பதவி கிடைக்க காரணமாக இருந்த உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்க விரும்புகின்றேன். என்ன பரிசு வேண்டும் உங்களுக்கு? கேளுங்கள், தயங்காமல் கேளுங்கள். மாட மாளிகை வேண்டுமா? பொன் ஆபரணங்கள் வேண்டுமா? என்ன வேண்டும்? கேளுங்கள். தங்களுடைய விவேகமும் பொறுமையும் தான் தங்களை மன்னராக்கி இருக்கிறது. இதில் என்னுடைய உதவி என்று எதுவுமே இல்லை. இருந்தும் தாங்கள் என்னை புகழ்ந்து பேசியது என் மீது தாங்கள் வைத்திருக்கும் அன்பின் அளவை கண்டு பிரமித்து போய்விட்டேன். தங்களால் வழங்கப்படும் எந்த ஒரு பரிசும் உங்களுடைய அன்புக்கு ஈடாகாது மன்னா. வேண்டுமானால் ஒன்று செய்யலாம். சொல்லுங்கள், உடனே செய்வோம். தங்களோடு இன்று பூத விளையாட்டு விளையாடுவதன் மூலம் தங்களின் பிறந்த நாள் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். என்ன சொல்லுகிறீர்கள் மன்னா? நல்ல யோசனை. இப்பொழுதே விளையாட்டு மண்டபம் செல்வோம். சில்லா, அப்பா, விளையாட்டு மண்டபத்தை தயாராக வைக்க சொல். நானும் நமது மதிப்புக்குரிய மந்திரி மைதீனும் பூத விளையாட்டு விளையாடவிருக்கிறோம். உடனடியாக ஏற்பாடு செய். உடனே செய்கிறேனப்பா. நில். என்னப்பா? மந்திரிகள் முதல் மக்கள் வரை அனைவருமே கண்டுகளிக்கும்படி ஏற்பாடு செய். அப்படியே ஆகட்டும்ப்பா. மொய்தீன், சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு விளையாட செல்லலாமே. அப்படியே செய்வோம். அலாவுதீன், உன் கொட்டத்தை அடக்கப் போகிறேன். நன்றி மன்னா. தாயக்கட்டைகளை தயாராக வைத்திருக்கிறீர்கள் போலும். ஆட்டத்தை ஆரம்பியுங்கள். ஆட்டத்தை ஆரம்பிக்க சந்தர்ப்பம் கொடுத்த மன்னருக்கு என்னுடைய நன்றி. இந்த முறை நீங்கள் ஆடுங்கள். பூதகுல மகாராஜா வாழ்க வாழ்க. வெற்றி வெற்றி வெற்றி, மன்னருக்கே வெற்றி. 3 முறை தாயம் போட்டு ஆரம்பத்திலேயே வெற்றி பெற்று விட்டார். மொய்தீன், கவலைப்படாதீர்கள். இன்னொரு முறை ஆட்டத்தை துவங்குவோம். நீங்களே ஆட்டத்தை ஆரம்பியுங்கள். முதன்மை அமைச்சரே, சும்மா விளையாடுவதில் சுவாரஸ்யம் இல்லை. பந்தயம் கட்டி விளையாடுங்களேன். மன்னர் மன்னிக்க வேண்டும். பந்தயம் எதுவும் இல்லாமல் விளையாடுவதால் சுவாரஸ்யமே இல்லை. அதனால் என்ன? 100 கிலோ தங்க கட்டிகள் பந்தயமாக இருக்கட்டுமே. நன்றி மன்னா. இந்த முறையும் அமைச்சர் தாயம் போடாததால் ஆட்டத்தை தொடர முடியவில்லை. ஆட்டத்தை மன்னர் தொடங்குவார். தங்கமும் மன்னருக்கே. தனது திறமையான ஆட்டத்தால் 2வது முறையும் மந்திரியை தோற்கடித்து விட்டார். நமது மன்னரை தோற்கடிக்க யாராலும் முடியாது. அவருக்கு நல்ல காலம் தொடங்கியுள்ளது. அவர் எதை தொட்டாலும் துலங்கும். மன்னா, 100 கிலோ தங்கம் என்பது மிக சாதாரண விஷயம். பெரிய அளவில் பந்தயம் வைத்து விளையாடினால்தான்
அது வீரமாக இருக்கும். அவ்வளவுதான விஷயம். பந்தயம் என்னவென்று நீயே சொல். நான் எதற்கும் தயாராக இருக்கிறேன். நான் என் பதவியை பந்தயம் வைத்து விளையாட தயாராக இருக்கிறேன். தாங்களும் தயாரா? தயார். ஆட்டத்தை நான் ஆரம்பிக்கவா, இல்லை தாங்கள் ஆரம்பிக்கிறீர்களா? நீயே துவங்கு. இந்த முறையும் தாயம் விழுந்து விட்டால் பூத விளையாட்டு விதிமுறைப்படி அடுத்தடுத்து 3 முறை தாயம் போட்டவர்தான் வெற்றி பெற்றார் என்பதை மன்னர் ஒப்புக்கொண்டு தன் மன்னர் பதவியை விட்டு விலக வேண்டும். கடந்த 2 முறை நான் தோற்றது இதே விதிமுறைப்படிதான். அது மன்னருக்கும் பொருந்தும். அதில் எந்த சந்தேகமும் எனக்கில்லை. விதிமுறைகளை உள்ளபடி மதிப்பவன் தான் இந்த அலாவுதீன். நன்றி, நன்றி மன்னா, நன்றி. மந்திரியாருக்கே வெற்றி. மன்னர் தனது பதவியை துறக்க வேண்டும். இனி அவர் மன்னர் அலாவுதீன் அல்ல, வெறும் அலாவுதீன் தான். இனி நீர் சாதாரண பூத பிரஜை. எல்லோருடைய கண்ணறிதலையும் என்னிடம் மன்னர் பதவியை பந்தயம் வைத்து அலாவுதீன் தோற்றுவிட்டார். எனவே இந்த நிமிடத்திலிருந்து நீர் பூத உலகில் இருக்கக்கூடாது. அது மட்டுமில்லை, அலாவுதீன் உடனடியாக பூலோகம் செல்ல வேண்டும். அங்கு 12 வருடங்கள் மனிதர்களோடு வாழ வேண்டும். அதன் பிறகு 1 வருடம் யார் கண்ணிலும் படாமல் தலைமறைவு வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த விதிகளின்படி வாழ்ந்து முடித்தால் 13 வருடங்களுக்கு பிறகு இந்த பூத உலகத்தை நான் அலாவுதீனிடமே திருப்பி தந்து விடுகிறேன். யாரங்கே? எல்லாம் இழந்த பிச்சைக்காரன் அலாவுதீனை உடனடியாக பூலோகத்துக்கு அனுப்புங்கள். வேண்டாம் மைதீன், நானே சென்று விடுகிறேன். Ha 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 ha!